மாமா இவர் மேல தப்பில்ல. முதல்ல நான் தான் லவ் சொன்னேன். ஏய் மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சதீஷ் மாமாவை பார்க்க பிசியோதெரபிஸ்டா தான் வந்தாரு. மாமாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, கூடவே இருந்தாரு. இவரோட அக்கறை, கேரக்டர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் இவர் மேல பிரியமே வந்துச்சு. என்ன பொண்ணு நீ? டேய் ஏன்டா இப்படி இருக்க? இதுக்காக உன்னை அனுப்புனேன். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சங்கீதாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். கல்யாணமும் பண்ணிப்பேன். சங்கீதா இல்லாம நான் இல்லை சார். படிக்கிற வயசுல காதலா? உங்க காதல் உண்மையா இருந்தா சந்தோஷம். ஆனா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இப்ப எங்க போறீங்க? எனக்கு காலேஜ்ல விடுறேன்னு சொன்னாரு மாமா. ரெண்டு பேரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. நான் காதல முட்டாள்தனமா எதிர்க்கிறவன் கிடையாது. காதல்ல நேர்மை இருக்கணும். நீங்க பாரு சதீஷ், காதல் மனசளவுல இருந்தா போதும். நான் இப்ப சொல்றதுதான். சங்கீதாவை அவங்க வீட்டுல பெரிய இடத்துல வச்சு கனவு காண்றாங்க. அதை கெடுத்துறாத. அவ நல்லபடியா படிச்சு மேல வரணும். அதுக்கப்புறம் நீங்க காதல் பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சேர்ந்து சுத்துறது நல்லா இல்ல. இன்னொரு தடவை நான் இப்படி உங்களை பார்த்தேன். சார் இல்லை சார், அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு தான் முதல்ல காலேஜில் ட்ராப் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தேன். சங்கீதா இப்படி வா. மாமா இந்த விஷயம் அம்மாவுக்கோ மாமாவுக்கோ சத்யக்காவுக்கோ யாருக்கும் தெரிய வேணாம் மாமா. ப்ளீஸ் மாமா. இந்த பயம் முதல்ல இருந்திருந்தா லவ் பண்ணிருப்பியா? படிக்கிற வயசுல படிக்காம லவ். ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதோட நிறுத்திக்கங்க. இந்த சேர்ந்து சுத்துற வேலை எல்லாம் வேணாம். ஆட்டோ ஏறு. இந்தா போ. அண்ணா நேஷனல் காலேஜ்ல விட்டுருங்க. சரிங்க சார். இங்க பாரு சதீஷ், சார் அது கிராமத்து பொண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அதுக்கு புதுசு. சென்ட் ஸ்டைல்னு ஏதாவது ஆசை காட்டி அவளை ஏமாத்தலாம் நினைச்ச, அப்புறம் தப்பாயிடும். நீ டீசென்டான பையன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இதோட விடுறேன். நீ தான் எல்லா விஷயத்திலையும் கட்டுக்கோப்பா இருக்கணும். இல்லை சார், நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். பாத்துக்கோ, இந்த விஷயத்துல எல்லாம் தாண்டணும்னு நினைக்காத. சரியா? போ. வரேன் சார். என்னடா உள்ள சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா. அவர் இங்கே வந்திருக்கிறதா பேப்பரில் படித்தேன். அதனால தான் இங்கே பார்க்கலான்னு வந்தேன். அப்பாவால் இவர் உயரத்துக்கு போனவர். நிச்சயம் நன்றி மறக்க மாட்டாரா. கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார். கிடைச்சா நல்லது தானே. பேசிப்போம். வா. சார் நீங்க உள்ள போங்க சார். சரிங்க, தேங்க்ஸ். வா. வாங்க, ஐயா வந்துருவாங்க. உட்காருங்க. சரிங்க, வாடா அப்படி உட்காரு. வா. தம்பி. மினிஸ்டர் தம்பிடா. வாங்க 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 தம்பி. வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. இது என் தம்பி பிரகாஷ். வணக்கம். வணக்கம்ப்பா. உட்காருப்பா, உட்காரு. சரி, ஓகே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார் சார். சந்தோஷம் தம்பி. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. உங்களை தான் எனக்கு நல்லா தெரியுமேப்பா. சொல்லுங்க, நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சார், எங்க வீட்டு பேர்ல கேஸ் இருக்கு. அண்ணன் கூட உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஐயா சொன்னது ஞாபகம் இருக்கு. வீடு கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வீடு உங்க கைக்கு வந்துருச்சா? என்ன தம்பி நீங்க, உங்க அப்பாவாலதான் அண்ணன் இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்காரு. உங்களுக்கு உதவி செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? சார், நாங்களே எப்படி கேட்கறதுன்னு தயங்கிட்டு இருந்தோம். நீங்களே கேட்டுட்டீங்க. சார், வீடு விஷயம் கோர்ட்ல எங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. ஆனா ஆமா சார்,
என் ஒய்ஃப் தான் இப்போ உள்ள போந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சார். என்ன சொல்றீங்க தம்பி? உங்க ஒய்ஃப் பிரச்சனை பண்றாங்களா? ஆமா சார், அவ தான் பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கா. எங்க வீட்டை குறி வச்சு அதை அடையறதுக்காக ஏகப்பட்ட தப்பு பண்ணி இப்போ அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சு சார். அவளுக்கு தெரிஞ்ச ஆள் மூலியமா 1.25 கோடி கட்டி பேங்க்லேருந்து வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டா சார். என்ன தம்பி சொல்றீங்க? ஜெய்ஹிந்த் விலாஸ் மருமகளா இப்படி பண்றாங்க? வெளியே சொல்லவே அசிங்கமா இருக்கு சார். அதான் தம்பி சொல்றது, வீட்டுக்கு வர்ற பொண்ணை வச்சுதான் அந்த வீட்டுக்கே மதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கே ஆசைப்படுற மருமகளா இருக்காங்களே உங்க ஒய்ஃபு. சார் 1.25 கோடியை கொடுத்து அவங்க டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. 1 மாசத்துல பணம் கொடுத்தா டாக்குமெண்ட்டை தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னையோட அந்த கெடு முடியுது. நாளைக்கு பணம் கொடுக்கலன்னா எங்க வீடு அவங்க கைக்கு போயிடும் சார். அதான். ஏன்பா தயங்குறீங்க? சொல்லுங்க. சார், எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு இப்போ எங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு சார். மீதி 25 லட்சம் ரூபாய்க்கு தான் எங்க போறதுன்னு தெரியல. அதான் மினிஸ்டரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். என்னப்பா இது? கேட்கவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஐயா தாங்கிட்டு இருக்காரு? உங்க ஒய்ஃப் இவ்வளவு வெஞ்சன்ஸோடவா இருப்பா? உங்க அப்பா மேல அண்ணனுக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. அவரால தான் அண்ணன் இன்னைக்கு பதவி, பங்களா, காருன்னு வசதியா இருக்காரு. காந்தி வந்து தங்கின வீடு பாது. நிச்சயமா அந்த வீடு உங்க கையை விட்டு போக அண்ணன் விடவே மாட்டாரு. இவ்வளவுதானப்பா. நீங்க கவலையே படாதீங்க. அண்ணன் கிட்ட சொல்லி நான் பணம் வாங்கி தரேன். பணம் கண்டிப்பா கொடுப்பாரு. வீடு உங்க கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுங்க. கண்டிப்பா நீங்க பணத்தோட தான் போறீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காருங்க, நான் வந்துடுறேன். டேய் குமார், பாத்தியாடா அப்பா பேருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு? ஆச்சரியமா இருக்குடா. அப்பாவுக்காக இவ்வளவு செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா அப்பாவை மரியாதையே இல்லாம அவர் பேர் சொல்லி கோர்ட் வாசல்ல வச்சு கூப்பிட்டாளடா. எங்க எனக்கே அப்பாவோட மதிப்பு தெரியாம போச்சேடா. விடுறா, முதல்ல இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும். கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வரேன். பிரகாஷ், என்னப்பா பணம் கிடைச்சதா? அப்பா, உங்க பேருக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளவு மரியாதை இருக்குன்னு இன்னைக்கு தான்ப்பா முழுசா தெரிஞ்சது. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நான் மினிஸ்டர் வீட்டுல தான் இருக்கேன். பரவாயில்லப்பா, நன்றி மறக்காத மனுஷனா இருக்காரு. அவருக்கு எம்பி போஸ்ட் விஷயமா ஒரு பிரச்சனை வந்த போது நான் தான் அவருக்காக பேசினேன். இப்ப நமக்கு அவர் உதவுறேன்னு சொல்றேன். ஆமாப்பா, சட்டுன்னு தரேன்னு சொல்லிட்டாங்கப்பா. நம்பவே முடியலப்பா. எல்லாம் நல்லதே நடக்கும்பா. நீ பணத்தோட வா. சரிப்பா. என்னங்க ஆச்சு? அவன் மினிஸ்டர் வீட்ல இருந்து பேசுறான். அவரும் பணம் தரேன்னு சொல்லிட்டாரா? நல்லவங்களுக்கு என்னைக்கும் அழிவு கிடையாதுங்க. ஆமா ஜானகி. அப்பனே விநாயக கடவுளே, இன்னைக்கு நைட் பிசினஸ் ஓஹோன்னு இருக்கணும். சகல கணேசா நல்லா கேட்டுக்கோங்க. காலையில 2 இட்லி இலவசம் ஆரம்பிச்சு கடைசி 2 இட்லின்னு போய் எல்லாமே போண்டி ஆயி போச்சு. இனிமே இலவசமே வேண்டாம், புரியுதா? ஆமா ராஜு, இனிமே ஒரு இட்லி கூட ஓசியில் கொடுக்க கூடாது. வா வா, சரி, இட்லி வந்துருச்சான்னு பாப்போம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் அட நம்ம ஆண்டினி, வேதனை பட ஆண்டினி, மாட்ட- ஆண்டினி. அட, நம்ம அதே. எப்படி இருக்க ஆண்டினி? நல்லா நல்லா இருக்கியா? இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இங்க நிக்கிறீங்க? டிபன் சாப்பிட வந்தீங்களா? ஐயையே, இது நம்ம ஹோட்டல். அட, வா வா வா. சகல கணேசா, இவர்தான் ஆண்டினி, நம்ம பப்ளிக் ஸ்டார் இருக்காரு, அவர்கிட்ட தான் வேலை பார்க்கறாரு. வணக்கம் வணக்கங்க. அட, தலைவர் பேர்ல ஓட்டல. சூப்பர்ப்பா. அவர் அடிச்சுக்க யாருமே இல்லப்பா. அவர் வல்லலுப்பா. மறக்காம தலைவர் பேர் வச்சிருக்கீங்களே. சரி, அதே நான் வரேன். ஏய் ஆண்டினி, ஆண்டினி, என்னது இது? வந்துட்டு சாப்பிடாம போறேன்னு அர்த்தம். சாப்பிட்டு போ. அதே கடை திறந்து சாப்பிடாம போனா அவ்வளவு நல்லாவா இருக்கும்? சரி,
என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு? தோசை, சப்பாத்தி, முட்டை ஆம்லெட், ஆஃப் ஆயில், வடகரி எல்லாம் இருக்கு. எது வேணாலும் சாப்பிடுங்க. அதே உங்க கையால என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சரி சரி வா உட்கார். மச்சான் நீ வந்து 2 தோசை ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு கொடு. அப்புறம் பப்ளிக் சார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, உள்ள போனாரு வெளியே வந்தாரு, இப்போ ஒரு பிரச்சனை இல்ல. நல்லா சாப்பிடு. ஓகே ஓகே. டேய் மச்சான் இங்க வா. சகல இங்க வா. 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 1000 ரூபாய்க்கா? அவன் பப்ளிக் சார்ட்ட இருக்கிறவன் பாக்கெட்ல கை விட்டா 1000 500 தான் வரும். சாப்பிட்டு சில்லறை கிட்ட என்ன பண்றது? என்ன சகலனே, அவன் பப்ளிக் சார் கிட்ட இருக்கிறவன் பணத்தை கொடுத்தா மீதியா கேட்க போறான். அதானே, அப்படியே தூக்கி கொடுப்பாரு. லப்பக்கு குடிச்சுக்கலாம். சூப்பர்ப்பா. சரியாதே வராதே. நில்லு. இவ்வளவு சாப்பிட்டு காசு கொடுக்காம போற? என்ன இது கோச்சுக்கிற? வள்ளல் பேர்ல கடை வச்சுட்டு இப்படி காசு கேட்டா இப்படி? கரெக்டான பாயிண்ட் தான். அதுக்காக விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? டேய், தலைவர் பேர்ல ஹோட்டல் ஆரம்பிச்சா சாப்பிட்டது காசு தர மாட்டியா? விடு கணேசா, போகட்டும் கணேசா. என்ன இருந்தாலும் ராஜுவோட ஃப்ரெண்டு, பாவம் வாத்தியார் பேரை வேற சொல்லிட்டான். விடு, ஒரே ஒரு ஆள் தானே, சாப்பிட்டு போட்டு விடு. ஏன் டூ நட்ராஜ் தியேட்டர்ல வாத்தியார் படம் எங்கள் தங்கம் போட்டானே, பாத்தியா? பார்த்தேனே. முந்தானத்து அதே படத்தை சன்லைட் சேனல்லையும் போட்டாங்கப்பா. அட பார்த்தேனப்பா. அதுல நான் செத்து போலச்ச வட்டா அப்படின்னு பாடிட்டே வில்லேஜ்ல வதப்பாரு. எப்படி ரொம்ப இருந்தது? பிரமாதமா இருந்துச்சுப்பா. நான் 30 தடவை பார்த்திருக்கேன். அடிக்கடி கடைக்கு வாங்க ஆண்டு. டைம் ஆயிடுச்சு. வாங்க ஆண்டு. தள்ளுப்பா. சூப்பரா இருக்கும் அந்த படம். என்ன கணேசா, ஏன் டல்லா இருக்கிற? நைட்ல போனியே ஓசியா? என்ன இவன் இப்படி கேக்குறான்? நம்ம கடையில சாப்பிடறதுக்கும் கியூல நிக்கிறானுங்களா? நானும் எம்ஜிஆர் ரசிகதா, எனக்கு இட்லி கொடுங்க. எனக்கு டிஃபன் கொடுங்க. மாமா சத்யா, பிரகாஷ் ஏதாவது ஃபோன் பண்ணானா? வந்துருவாரு மாமா. பிரகாஷ் பாப்பா, பணம் கிடைச்சதா? மினிஸ்டர் என்ன சொன்னாரு? நீ ஃபோன் பண்ணப்போ எனக்கு கை ஓடல காலும் ஓடலடா. பரவாயில்ல, அந்த மினிஸ்டர் நன்றி மறக்காம இருக்காருன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் குமார், காசு கிடைக்கலங்கிற கோவத்துல எப்படிலாம் கொந்தளிச்சே, இப்ப பாத்தியா? இப்ப என்னடா சொல்ற? போனதும் பணம் கிடைச்சது இல்ல. நான் மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான்டா, நீதி நேர்மை என்னைக்கும் ஜெயிக்கும். எத்தனை உயரத்துக்கு போனாலும் அதனாலதான் ஒருத்தன் திரும்பி பாக்குறான். நீ நினைச்சு பாத்தியா மினிஸ்டர் இப்படி செய்வார்னு? செஞ்சார்ல. எல்லாம் இந்த வீட்டு மேல அவர் வச்சிருக்கிற மரியாதைடா. என்ன பிரகாஷ்? பிரகாஷ் என்னாச்சு? மினிஸ்டர் என்ன சொன்னார்? எங்க பணம்? ஒரு ஏமாத்திட்டாருப்பா. என்ன சொல்றீங்க? பணத்தை கொடுத்துட்டு அவர் பேசின பேச்சு இருக்கே,
அப்ப நீ ஃபோன் பண்ணி பணம் கிடைச்சதுன்னு சொன்னியே. கிடைச்சதுப்பா. பணத்தை அவர் கையில் எடுத்து கொடுக்கும்போது தான் அந்த பணத்தை அவர் எதுக்கு கொடுக்குறானே தெரிஞ்சதுப்பா. பணம் ரெடி தம்பி. ரொம்ப நன்றி சார். தம்பி, உங்க வீட்டை பத்தி அண்ணன் பெருமையா பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வீட்டை சேர்ந்த நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத நினைச்சு என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. சார், நீங்க இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எங்க வீடு போதும் சார். இவன் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றான், நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். என் ஒய்ஃபும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். இவ்வளவு இருந்தும் உங்களால பணம் புரட்ட முடியலையாப்பா? அது ஒண்ணு இல்ல தம்பி. அண்ணன் மகன் ஹோட்டல் பிசினஸ் பண்றான், மருமக ஃபாரின்ல ஹோட்டல் பிசினஸ் படிச்சவ. எல்லா வேலையும் அவ தான் பாத்துக்கிறா. பழைய கட்டடம்லாம் வாங்கி மாடர்னைஸ் பண்ணி அங்கே ஹோட்டல் கட்டுறது தான் அவளோட பிசினஸ். உங்க வீட்டை பத்தி அண்ணன் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட மருமக அங்கே ஹோட்டல் வச்சா நல்லா இருக்கும், சிட்டிக்கு மெயின்ல இருக்கு, பாரு டிஸ்கோதே கிளப்னு எல்லா ஆக்டிவிட்டிஸையும் அங்கேயே வச்சுக்கலாம், பேசி முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கா. அண்ணனே பேசலான்னு இருந்தாரா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்கன்னு சொன்னாரு. இது நல்ல வாய்ப்பு தம்பி, நழுவ விட்டுறாதீங்க. இன்னைக்கு தேதிக்கு உங்க வீட்டோட மதிப்பு 70 கோடி போகுமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. 75 கோடி தரேன்னு சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? காந்தி வந்து போன வீடுன்னு சொல்றாரு. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. உங்க வீட்டு அண்ணன் மருமக பேருக்கு எழுதி கொடுத்தா 75 கோடிய பிளாக்ல 40ஆவும் ஒயிட்ல 35ஆவும் கொடுத்துறேன்னு சொல்ல சொன்னாரு. இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க, முதல்ல வீட்டு பிரச்சனையை முடிங்க, அப்புறம் அண்ணன் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசினதை வச்சு நீங்க எங்களுக்கு வெல்விஷரா சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா மினிஸ்டரோட மனசுல இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு தெரியாம போச்சு. மன்னிச்சிருங்க, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். அட என்ன தம்பி நீங்க, உங்க அப்பா நேர்மையா இருக்கிறாருன்னா நீங்களும் நேர்மையா இருக்கணுமா என்ன? உங்க அப்பாவால தான் அண்ணன் இன்னைக்கு பெரிய பதவியில இருக்காரு. ஆனா உங்க அப்பா எங்க இருக்காரு? அடையாளமே தெரியாம இருக்காரு. பண்ண பிசினஸ்ல தோல்வி, நேர்மையானவங்கிற பேரை சுமந்தா கடைசியில இப்படி தெருவுல தான் நிக்கணும். சார் சார், எங்க அப்பாவை கையால் ஆகாதவர்னு சொல்ல வரீங்க. ஆனா எங்க அப்பா தான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கோம், யாரை பின்பற்றணும்னு தெரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எங்க அப்பா உத்தமர் சார். காந்தி வந்து போன வீட்டுல கிளப் டிஸ்கோதேன்னு பேசுறீங்களே, உங்களை என்ன சார் சொல்றது? நீ மினிஸ்டரோட தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? அவரோட பதவிக்கு தான் சார் கனிவா பேசிட்டு இருக்கோம். பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா எங்க வீட்டை எங்க அண்ணியார்கிட்டயே கொடுத்துருப்போம். போதும் சார், உதவின்னு கேட்டதுக்கு எங்க வீட்டை பேரம் பேசுனீங்க. உங்க பணம் எங்களுக்கு வேண்டாம் சார். படா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆள் பேசுறதுலாம் தப்புப்பா, அதான் எங்களுக்கு கோவம் வந்தது. நீ கோச்சுக்கிட்டதுல தப்பே இல்லடா. என்ன தோத்துட்டோன்னு நினைக்கிறியா? அட விடுடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நாட்டை மீட்டு இந்த மாதிரி ஒரு கொள்ளைக்காரங்கிட்ட கொடுத்துருக்கோம் பாரு, அதை நினைச்சாதான்டா வருத்தமா இருக்கு. இவன் எல்லாம் ஒரு மனுஷனா? இவன் நல்லது செய்வான்னு நினைச்சு நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான். காந்தி வந்து போன இந்த இடத்தை இடிச்சு ஹோட்டலு கிளப் கட்டலான்னு சொல்றானே, இவெல்லாம் உருப்படுவானா? ஒரு பக்கம் இந்த காயத்ரி அக்கா அந்த கேடு கிட்ட நம்பி கூட சேர்ந்துக்கிட்டு சதி திட்டம் தீட்டுறாங்க. இங்க மினிஸ்டர் வீட்டை எழுதி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ நீதி நியாயம்னு ஒண்ணுமே இல்லையா? மனசே சரியில்லப்பா. என்ன பிரகாஷ், தோத்துட்டோன்னு வருத்தப்படுறியா? ஆமாண்டா, தோத்துதான் போயிட்டோம். ஆனா நீதி நேர்மை சத்தியத்துக்கிட்ட தோக்கல, அந்த அயோக்கியங்களோட சதினால தோத்துட்டோம். அப்பா, விடிஞ்ச அந்த கடன்காரி வந்து நிப்பாப்பா. பணத்துக்கு இப்ப எங்கப்பா போய் நிக்கிறது? ராஜு ஏற்கனவே இந்த வீட்டை ப்ரமோட்டர் கிட்ட கொடுக்கலான்னு சொன்ன போதே என்னால தாங்க முடியல. இப்போ இந்த வீடு நமக்கு கிடைக்காதா? அப்பா, உங்க கைக்கு இந்த வீடு போச்சுன்னா அதுக்கப்புறம்
நல்லவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வாங்க சம்பந்தி, சம்பந்தி வாங்க உட்காருங்க. வாங்க சம்பந்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உட்காருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ராகினி மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சத்யா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. பிரகாஷ், பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இல்ல மேடம், இன்னும் அந்த 25 லட்சம் ரூபா தான் குறையுது. நாங்க எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயுமே அமையல. எங்களுக்கு வாச்சது அவ்வளவுதான். இதுக்கே மனசை விட்டா எப்படி? என்னங்க, ம்? அதை எடுத்து கொடுங்க. சம்பந்தி, இத வாங்கிக்கங்க. என்னங்க இது? வாங்கிக்கங்க சம்பந்தி. காலையில பிரகாஷ பார்த்தேன், எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே சொல்ல முடியல. உங்களோட நல்ல நேரம், இவருக்கு விஆர்எஸ் பணம் வந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தோம். இதுல 25 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த பட்டன் இருக்குல்ல, உடனே பிரஸ் பண்ணுங்க.